வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இறந்தவர்களை சூப் வச்சு குடிக்கும் வினோத சாம்பல், எலும்புடன் வாழைப்பழம் குழம்பு. யார் பாருங்க, இணையதளத்தில் வெளியான பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை நிலை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சம்பிரதாயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இறந்தவர்களை சூப்பத்து குடிக்கும் மக்களை பற்றி தெரியுமா? ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க சாப்பிடுவதற்கு எண்டோகனிஃபலிசம் பற்றி தெரியுமா? இந்த காலத்தில் இப்போது வினோகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எங்கே தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய நாகரிகம் பார்த்தீங்கன்னா இப்போதுமே அவங்களுடைய சோசியல் மீடியாவில் அவங்களுடைய வீடியோ ஒன்று வெளியாகி மக்களிடம் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருப்பாங்களா என்ற கேள்விகள் எழுந்து வருகிறது. நாகரிக வாழ்க்கையில் நுழையாமல் தங்களது பல நூறு வருடமாக மரபு, பாரம்பரியம், கலாச்சாரத்தை இன்று வரை நம்பிக்கையுடன் கடைபிடித்து வருவாங்க தான் ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள். வெளி உலக தொடர்பில்லாமல் தங்களுக்கு கூறிய சட்டத்தை திட்டங்களையும் கட்டுப்பட்டு வருவவங்க தான் இவங்க. திருமண நடைமுறையே ரொம்பவே வித்தியாசமான முறையாக இருந்து வருகிறது. நமீபியா போன்ற நாடுகளில் சொந்த மனைவியை சுற்றுலா பயணிகளுக்கு விருந்தாக்கி வர்றாங்க. எத்தியோப்பியா பழங்குடி மக்களில் பெரிய தொப்பை வைத்துள்ள ஆண்மகனும் பெண் தருவாங்க. கேல் என்ற திருவிழாவில் பசுவின் இரத்தத்தை குடிப்பாங்க. இதற்காக ஒவ்வொரு பசுவிலிருந்தும் சிறு ஓட்டையிட்டு இரத்தம் எடுக்கப்படும். இந்த துளையை களிமண் கொண்டு அடைத்து விடுவாங்க. மாலாவி பகுதியில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களே மனிதனின் சடலத்தை சாப்பிடுவாங்களாம். இறந்தவரின் சடலத்தை நெருப்பில் வாட்டி சுட்டி சாப்பிடுவாங்களாம். அப்போது சடலத்தை சுற்றி உட்கார்ந்து கொண்டு பாடிக்கொண்டு அழுது கொண்டு சாப்பிடுவார்களாம். பிரேசில், வெனிசுலா போன்ற வாழும் யனோமையா பழங்குடியினரும் இறந்தவர்களை சாப்பிடுவாங்களாம். இந்த சடங்கினை அறிவியல் ரீதியாக எண்டோகனிபலிசம் என்கிறாங்க. அதாவது ஒரு இனத்தைச் சேர்ந்தவங்க அதே இனத்தை சாப்பிடுவதற்கு கனிபலிசம் என்று பெயர். ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவங்க சாப்பிடுவதற்கு எண்டோகனிபலிசம் என்று பெயர். உலக புகழ்பெற்ற பெரிய ஊடகம் செய்தியின்படி பார்த்தீங்கன்னா, மரணத்திற்கு பிறகு ஒருவது ஆன்மா சாந்தியடைய வேண்டுமானால் அவர்களது உடல் எரிக்கப்பட்டு இறந்தவர்களின் உறவினர்கள் அதனை சாப்பிட வேண்டும் என்பது யனோமியா பழங்குடியினர் வழக்கம். யாராவது இறந்துவிட்டால் அவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம் கூடி அழுது பாட்டு பாடி துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. அதற்கு பிறகு இறந்தவர்களின் முகங்களில் லேசாக மண்ணை தேய்த்து பிணங்கள் எரித்து விடுவாங்க. அடுத்ததாக எரிந்த உடல்கள் மிச்சத்தில் உள்ள சாம்பல் எலும்புகளை வைத்து வாழைப்பழத்துடன் சேர்த்து சூப்பு போல சமைத்து குடிப்பாங்களாம். அடுத்ததாக எரிந்த உடல்களின் மிச்சத்தில் உள்ள சாம்பல் எலும்புகளை வைத்து வாழைப்பழத்துடன் சேர்த்து சூப்பு போல சமைத்து குடிப்பாங்க. இப்படி சூப்பு வைத்து குடித்து விட்டால் நெருக்கமானவர்கள் தங்களை விட்டு பிரியவில்லை, தங்களுடனே இருப்பார்கள் என்று நம்புகிறாங்க. இயற்கை மரணம் என்றால் அனைவருமே அந்த சூப்பை குடிக்க வேண்டும். ஒருவேளை கொலை செய்யப்பட்டு விட்டால் பெண்கள் மட்டும்தான் அந்த பிணங்களை சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஐதீகம் உண்டு. இப்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி தான் இணையதளத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.